எல்லைக்கு ஐயோ -11 அந்த மாதிரிலாம் இல்லையா? அது 10க்குள்ளே வராதுங்க. நீங்க 10க்குள்ள நல்ல படம் தானே சொன்னீங்க. TN Talkies தமிழ். இப்போ ஒரு பிளைண்ட் ரேங்கிங் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன மூவிஸ் 29 10 எனக்கு செகண்ட் ஹாஃப் ஒர்க் ஆகலைங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த லவ் போர்ஷன் நல்லா இருந்துச்சு. வேற பிரச்சனைக்கு போகும்போது எனக்கு அது பெருசாக ஒர்க் ஆகலை. யூத் ஐயோ 9 வச்சுக்கலாம். 10 யூத் வச்சுங்க. எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. ஆனால் 10 வந்து யூத் வைங்க, 29 வந்து 9 வைங்க. பிளாஸ்டே நல்ல படம். 3 டாகுஸ்தி 2 இந்த டெம்ப்ளேட்ல ஒர்க் ஆகிற படம். 6 7 8 அது எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆச்சுப்பா. 5 யூத்தோட வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். தாய்க்கிழவி 2 ஓகே 1 எதுக்காக வெயிட் அதுதாங்க உண்மையா. அந்த தாய்க்கிழவி படம் தான் ரெஃபரன்ஸுக்குன்னு யூஸ் பண்ண அந்த விஸ்வரூப ரெஃபரன்ஸ் எல்லாம் மிரண்டுட்டேன். அதுதான் ரெஃபரன்ஸ். எனக்கு விரும்மாண்டி ரெஃபரன்ஸ் ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்ல இதுதான் கமலுக்கு நீங்க ட்ரிபியூட் பண்ற படம். நீங்க கமலுக்கு போட்டு காமிக்க வேண்டிய இதுதான்டா படம்ங்கிற மாதிரி. அதனால தான் கூப்பிட்டு அடுத்த படம் அது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பராசக்தி. சரி எத்தனை படம் தான் 10 வைக்கிறது? 8 இருக்கு. 8 வச்சிருங்க. இப்போ நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. இனி என்னென்ன இருக்கு? இடம் என்னென்ன இருக்கு? இன்னும் வந்து 1 இருக்கு, 4 இருக்கு. அவ்வளவுதான். 2 தான் இருக்கா? ஆமா 1 4 தான் இருக்கு. எல்லைக்கு ஐயோ -11 அந்த மாதிரிலாம் இல்லையா? அது 10க்குள்ளே வராதுங்க. நீங்க 10க்குள்ள நல்ல படம் தானே சொன்னீங்க. 10லே வராது. எல்லைக்கு 10லே வராதுங்க. ஓகே ஏங்க எஸ்ஜஸ்ரியா லாஸ்ட் டான்ஸ்லாம் ஆடி இருக்காரு. அது நான் அன்பியாருடைய படமே இன்னொரு பார்த்துருவேங்க. அது எங்க நான் உட்காந்து பார்க்கணும். எதனால அந்த படம் பிடிக்கல? இது விட்டுருங்க. எதனால அந்த படம் பிடிக்கல? அனிருத்தோட அந்த சாங்கு எனக்கே யாரும் இல்லையா அது யூஸ் பண்ணது முதல் கிரைம். விஷுவலா சூப்பரா இருக்கு. விஷுவலா அவ்வளோ அழகா இருக்கு. அது இந்த படத்துக்கு விஷுவலா அழகா இருக்கணுமா அப்படிங்கிற கிரைம். ஏகப்பட்ட கிரைம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தை கொண்டாட தவறிட்டாங்கன்னு ஒரு ஸ்டோரி போட்டு சொல்றது அது இன்னொரு ஒரு கிரைம். எனக்கு ஆக்சுவலாக விக்னேஸ்வரன் ஃபிலிம்ஸ்லாம் பிடிக்கும். எல்லைக்கே வந்து டிசப்பாயின்மெண்ட். எனக்கு ஈவன் அந்த போன படம் காத்து வாக்கில் 2 காதல் கூட எனக்கு பார்ஷலி ஒர்க் ஆச்சு. ஃபுல்லாக ஒர்க் ஆனது இப்போ நானும் தான் மட்டும்தான். எனக்கு போடா போடையும் ஃபுல்லாக ஒர்க் ஆச்சு. பட் அவர் சொன்ன மாதிரி தான் துப்பாக்கி கூட ரிலீஸ் ஆனதுனால இதுவாச்சு. அது இல்லாமல் செலப்ரேஷன் டைமில் நீங்கள் போடா போடிலாம் இறக்கலாமா? கரெக்ட். பட் விக்னேஸ்வரன் சார் எனக்கு உங்கள் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் எல்லைக்கு இது வந்து போட்டு அடிச்சுட்டு ஆறுதல் பரிசா நீங்கள் நல்லவர் தான், வேற வழி தெரியல. இந்த ரமணா படத்துல கொஞ்சம் பாடிங்க சார். எப்பா நீங்க தான்ப்பா பவர் கொடுத்துருக்கீங்க எல்லைக்கு. 10,1 11 12 சரி இப்போ எல்லைக்கே வந்துட்டு மைனஸ் தான். இந்த 10 கூட இல்லைன்றீங்க. இந்த 10க்குள்ள இல்லைன்னு சொன்னாங்க. அதான் 10 கூட இல்லை. என்ன பிளேஸ் கொடுக்கலாம் அதுக்கு? நீங்களே 11 சரி யூத்தோட ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லைக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சரி கமெண்ட்ல யூத்தோடைய 2K கன்னிகள் கின்கரனா ரசிகர் மன்றங்கள்லாம் வந்து அடிக்காதீங்க. எனக்கு அதாவது இதோட ஷேர் பண்றது யூத்துக்கு வந்து அசிங்கன்றீங்க நீங்க. அப்படிதான் சொல்ல வரலங்க ஐயா. போட்டு அடிக்க போறீங்க தெரிஞ்சு போச்சு. கருப்பு 1 ரியலாவே 1 தானே? இல்ல அந்த பிளேஸ் காலியா இருக்குன்னு சொல்றாங்களா? இல்ல எனக்கு இந்த வருஷம் தியேட்டர்ல நல்லா ஒர்க் ஆச்சு. தியேட்டர்ல என்ஜாய் பண்ணி பார்த்தேங்க. அதான் சொன்னேன் இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கே இவங்க எல்லாம் ஒரு மாதிரி தயங்குறாங்க. இதை போய் நல்லா இருக்கு இதையுமே சொல்லணும். ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு என்ன ஒப்பீனியன்ங்கிறது அதை தைரியமா சொல்லுங்க. சேர்ந்து இதை போய் நல்லா இருக்குன்றியா? நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு. நான் என்ஜாய் பண்ணேன். தியேட்டர்ல கத்துனியா? தியேட்டர்ல என்ஜாய் பண்ணியா? ஆமா அவ்வளவுதான். அது சொல்றதுல உங்களுக்கு என்ன? இப்ப அதான் சொல்ல சில குரூப் வந்து இப்ப இந்த படம் வரும்போது பாத்தீங்களா கடவுளை வச்சு நீங்க லிட்டரலா செகண்ட் ஹாஃப்ல அத்தனை லோ போல்ஸ் இருக்கு எல்லாம் ஒப்பேத்தனாலும் எனக்கும் தெரியும். ஆனா அந்த கடைசி அந்த கருப்பு சாங் வரும்போது நீ ஒரு மாதிரி ஆணியா இல்லையா சாமி ஆடிட்டு இருந்தா அவ்வளவுதான். அது 10 நிமிஷம் அந்த ஒரு மெய் மறந்து ஆடிட்டு இல்லையா அங்கேயே சரியா போச்சு காமு. எனக்கு தெரிஞ்சு உண்மையாவே சூர்யாவோட எக்ஸ்டெண்டட் கேமியோ தான் இந்த படம். ஆமா அவரு 40 மினிட்ஸ் கழிச்சு தான் வருவாரு. ஆனா என்னன்னா அவர் வரும்போது அந்த மொமெண்ட்டை நீ என்ஜாய் பண்ணியா இல்லையா? மாசா இருந்துச்சா இல்லையா? ஒரு மாதிரி இன்னொன்று மெயினா இந்த படம் ஏன் ஒர்க் ஆச்சுன்னா எனர்ஜெட்டிக்கான சூர்யாவை பார்த்து இத்தனை வருஷம் ஆச்சு. எல்லாம் உண்மையே இருக்கிற மாதிரி அப்படியே ஒண்ணு கத்த வர்றாங்க இல்ல அப்படியே ஒரு நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ற ஹீரோடா அவருக்கான தீனி போட்ட படமா இருந்துச்சு. அவரோட சிரிப்புக்குன்னு ஒரு எத்தனை படத்துல ரெஃபரன்ஸா வந்திருக்குது இல்ல? சூர்யாவோட பாதி படம் சிரிக்கவே மாட்டாரு. அந்த லுக்கெல்லாம் நல்லா இருங்க. ஏங்க அவர் லுக்கா நல்லா தாங்க இருக்கிறாரு. அவருக்கு சிரிச்சு ஒரு மாதிரி சந்தோஷமா இந்த மாதிரி எனக்கு இதுலதான் ஃபீல் ஆச்சு. அந்த அவர் சொன்ன மாதிரி தான் கொஞ்ச நாள் இல்லைனாலும் பயம் விட்டு போயிருச்சு. அந்த சிங்கம் ரெஃபரன்ஸா நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் தியேட்டர்ல. நல்லா
அப்படியே 10 இயர்ஸ் சேலஞ்ச் மாதிரி என்னன்னா அப்படியே இருக்காரு இவரு இந்த மாதிரி. 10 இயர்ஸ் கூட எனக்கு கிடையாது. தெரிஞ்சு ஹரி ஒழுங்கா இந்த யூனிவர்ஸ்லாம் கான்செப்டை சாமியையும் இவரையும் ஒன்று சேர்த்து ஒரு படம் பண்ணலாம் ஜாலியா. ம். பண்ண மாட்டேங்கிறாங்க.